வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பூண்டு பொடி. இந்த பூண்டு பொடி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ பூண்டை உரித்து நல்லா தகடாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை மருந்தாக இருக்குது. பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைவாக இருக்குது. ஒரு பேனில் குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டு வதக்கணும். பூண்டை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டை நல்லா செவக்க வதக்கணும். பூண்டு செவக்க ஆரம்பிக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூண்டில் உள்ள அல்சின் என்னும் சல்ஃபர் கலவை பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடி உடல் நலனை பாதுகாக்கிறது. இந்தளவு வதக்குனிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. வதக்கின பூண்டை வேறு தட்டில் மாற்றி வச்சு ஆற விடுங்க. அடுத்ததாக அரை மூடி தேங்காயை துருகி எடுத்துக்கோங்க. அந்த துருவின தேங்காய் பூவை அதே பேனில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் ரெடி பண்ண பூண்டு பொடியை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். தேங்காயும் கொஞ்சம் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கணும். பொடி இட்லி பண்ணுறதுக்கு இந்த தேங்காய் பூண்டு பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு பொடி தோசை ரொம்ப பிடிக்கும். பொடி தோசை பண்ணும்போது தேங்காய் பூண்டு பொடியை யூஸ் பண்ணி பண்ணுவேன். இப்போ வதக்கின தேங்காயை நல்லா நம்ம ஆற வச்சிட்டோம். இப்போ அதே பேனில் 100 கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதையும் செவக்க வறுத்துக்கோங்க. ஒரு சில நாட்களில் நமக்கு சமையல் வைக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சூடான சாதத்தோட இந்த தேங்காய் பூண்டு பொடியை போட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி கிளறிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. வறுத்த உளுந்தையும் இப்போ ஆற வச்சிடலாம். அடுத்ததாக பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, இதோட 3 வத்தல் சேர்த்து வறுத்துக்கலாம். மல்லி நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். நெய்யூற்றி பரட்டின தேங்காய் பூண்டு பொடி சாதம் சுவையும் மணமும் மிக்கதாக இருக்கும். மல்லியும் வத்தலும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். சீரகம் லேசாக சூடேறினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதையும் வேறு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற விடுங்க. கருவேப்பிலை 3 கொத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஃப்ரை பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ண கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலை சுருங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையில் உள்ள ஈரப்பதம் போய் கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுவும் நல்லா ஆறட்டும். வறுத்த எல்லா ஜாமானையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மணமும் சுவையும் நிறைந்த தேங்காய் பூண்டு பொடி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.